2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கெல்லாம் சூடு பிடிக்க தொடங்கியிருக்கு. கூட்டணி கட்சிகள் நடுவில் ஒரு சில குழப்பங்கள் நீடிச்சாலும் திமுக தலைமையில் ஒரு கூட்டணி 2024 பண்ண தப்ப திரும்ப பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி பிரிஞ்சிருந்த எல்லாரையும் ஒன்று சேர்த்துக்கிட்டு அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி. தனியாக போகலாமா இல்லை நம்மளை நம்பி யாராவது வருவாங்கன்ற நம்பிக்கையில் தமிழக வெற்றி கழகம் தான் கொண்ட கொள்கையை விட்டு எப்பவும் மாற மாட்டேன்னு சொல்லி தொடர்ந்து 5வது தேர்தல் தனித்து போட்டியிருக்கின்ற நாம் தமிழர் கட்சின்னு சொல்லி இந்த தேர்தலில் 4 முனை போட்டி நிலவ போகுது. இந்த 4 முனை தேர்தல் போர்க்களத்தில் தலைமை வைக்கிற ஒவ்வொரு கட்சியை பற்றி நம்ம ஒவ்வொரு வீடியோவில் பார்க்கலாம். அதெல்லாம் முதல்ல வரலாற்றை மாற்றுவாரா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்? வரலாற்றை மாற்றுவாரா ஸ்டாலின்? ஏன் வரலாற்றை மாற்றுவாரா ஸ்டாலின்? 1967 முதல் முறையாக திமுக ஆட்சிக்கு வராங்க. அண்ணாதுரை அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறாரு. 1969 அண்ணா அவர்கள் மறைவுக்கு பிறகு கருணாநிதி முதலமைச்சராகிறாரு. இதனைத் தொடர்ந்து நடந்த 1971 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வந்து மறுபடியும் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராகிறாரு. இப்படி 1967 1971 2 தொடர் சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சதுக்கு பிறகு திமுக இந்த நாள் வரைக்கும் தொடர்ந்து 2 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சதே கிடையாது. 1971 வெற்றி, 1977 1980 1984 இந்த 3 தேர்தலையுமே அதிமுக தான் ஜெயிச்சிருந்தாங்க. 1989 திமுக ஜெயிக்கிறாங்க, 1991 ஏடிஎம்கே, 1996 டிஎம்கே, 2001 ஏடிஎம்கே, 2006 டிஎம்கே, 2011 ஏடிஎம்கே, 2016 மீண்டும் டிஎம்கே வருவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த தேர்தலில் தொடர்ந்து 2வது முறையாக ஏடிஎம்கே ஜெயிச்சிடுறாங்க. என்னடா இது டிஎம்கே ஏடிஎம்கேன்னு மாறி மாறி ஜெயிச்சிருந்த நிலைமையில் 2011 2016 2 சட்டமன்ற தேர்தலில் ஏடிஎம்கே ஜெயிச்சதுனால தொடர்ந்து 10 வருஷம் திமுக ஆட்சிக்கே வர முடியல. இதன் பிறகு பல வகையான வியூகங்களை வகுத்து எப்படியோ 2021 திமுக ஆட்சிக்கு வந்து இப்போ திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம முன்னாடி இருக்க கேள்வி என்னன்னா, கேன் டிஎம்கே பிகம் ரூலிங் பார்ட்டி அகைன் இன் 2026? அது நடக்குமா நடக்காதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஏன் திமுகவால் தொடர்ந்து 2 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்க முடியல? அதுக்கு முக்கிய காரணம் தேர்தல்களில் பாசிட்டிவ் ஓட் நெகட்டிவ் ஓட்னு 2 விஷயத்தை சொல்லுவாங்க. பாசிட்டிவ் ஓட் நெகட்டிவ் ஓட்டு. பாசிட்டிவ் ஓட்னா என்ன? நமக்கு பிடிச்ச கட்சி ஜெயிக்கணும், நமக்கு பிடிச்ச ஒரு முதலமைச்சர் ஆகணும். உதாரணமாக திமுக ஜெயிக்கணும், ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும். ஏடிஎம்கே ஜெயிக்கணும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆகணும். டிவிகே ஜெயிக்கணும், விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும். நாம் தமிழர் ஜெயிக்கணும், சீமான் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஓட்டு போகிறது பாசிட்டிவ் ஓட். அப்போ நெகட்டிவ் ஓட்னா என்ன? எனக்கு காங்கிரஸை பிடிக்கல அதனால திமுக ஓட்டு போடுறேன், எனக்கு அதிமுகவை பிடிக்கல அதனால திமுக ஓட்டு போடுறேன், எனக்கு பிஜேபியை பிடிக்கல அதனால திமுக ஓட்டு போறேன்னு. இப்படி கடந்த கால தேர்தல்களில் திமுக ஜெயிக்கணும்னு சொல்லி திமுக ஓட்டு போட்டவங்கள விட மற்ற கட்சிகள் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி திமுக ஓட்டு போட்டவங்க தான் அதிகமே. திமுக நெகட்டிவ் ஓட்ஸால தான் ஜெயிக்கிறாங்க. சரி, திமுக ஏன் பாசிட்டிவ் ஓட்ஸ் வரது கிடையாது? ஏன்னா திமுக தான் தி பெஸ்ட் ஆப்போசிஷன் பார்ட்டின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. திமுக ஆட்சியில் இல்லாமல் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஸ்டேட்டில் தொடங்கி சென்ட்ரல் வரைக்கும், கோட்டையில் தொடங்கி கோடம்பாக்கம் வரைக்கும்னு எந்த பக்கம் திரும்பினாலும் போராட்டம், ஆர்ப்பாட்டம், கருப்பு பலூன் விடுறதுன்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே பட்டையை கிளப்புவாங்க. ஆனால் அதுவே அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா இது எல்லாம் அப்படியே டோட்டல் ஆப்போசிட்டாக மாறிடும். எதிர்கட்சியாக இருக்கும்போது தி பெஸ்ட் ஆப்போசிஷன் பார்ட்டியாக செயல்படுற திமுகவில் ஏன் ஆளுங்கட்சியாக வந்த பிறகு சிறப்பாக செயல்பட முடியலன்னு சொல்லிட்டு கேட்டால் அதுக்கு முதல் முக்கிய காரணம் குடும்ப அரசியல். ஏங்க இந்தியாவில் எந்த கட்சியில் தாங்க குடும்ப அரசியல் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்கலாம். ஆனால் இந்தியாவிலேயே தலைமை குடும்பத்தில் தொடங்கி கடைக்கோடியில் இருக்க கவுன்சிலர் குடும்ப வரைக்கும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே குடும்ப அரசியல் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா அது திமுகவில் தான். ஐயா கருணாநிதி முன்னாள் முதலமைச்சர், அவரோட பையன் ஐயா ஸ்டாலின் இன்னாள் முதலமைச்சர், அவரோட பையன் உதயநிதி தற்போதைய துணை முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர், அவரோட பையன் இன்பன் உதயநிதி வருங்காலத்துக்கெல்லாம் வருங்கால முதலமைச்சர்னு தலைமை பதவி எப்பவுமே அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க தான்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் தலைவர் குடும்பத்தில் மட்டுமே குடும்ப அரசியல் இருந்தால் பரவாயில்ல, முதலமைச்சர், அமைச்சர், எம்எல்ஏ, எம்பி, மேயர், கவுன்சிலர், ஊராட்சி மன்ற தலைவர் முதல்ல கொண்டுன்னு சொல்லிட்டு டாப் டு பாட்டம் எல்லா இடத்துலையுமே குடும்ப அரசியல் நிலவரது தான் திமுகவோட பாசிட்டிவ் ஓட்டு வராததுக்கு முக்கிய காரணமே. ஏங்க பாசிட்டிவ் ஓட்ஸ் வராததுக்கும் குடும்ப அரசியலுக்கு என்னங்க சம்பந்தம்? இதே குடும்ப அரசியல் வச்சுக்கிட்டு தானே திமுக வந்து சிறந்த எதிர்கட்சியாக செயல்படுறாங்கன்னு ஒரு சிலர் கேட்கலாம். அதுவும் கரெக்ட் தான். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, எதிர்கட்சியாக இருக்கும்போது நாம கேள்வி கேட்குற இடத்துல இருப்போம். அதுவே ஆளுங்கட்சியாக வந்துட்டோம்னா பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருப்போம். ஆளுங்கட்சியாக வந்த பிறகு பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு வந்த பிறகு டாப் டு பாட்டம் குடும்ப அரசியல் செய்யும் போது என்ன ஆகுதுன்னா, நிர்வாகிகள் பெரிய அளவில் அதிருப்தி அடையிறதில்ல, ஆனால் அடிப்படை தொண்டர்கள் அதிருப்தி அடைகிறாங்க. இங்கே ஒரு சின்ன ட்ரிவியா என்னன்னா, 1984 ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதல் முறையாக தேர்தலில் போட்டி போடுறாரு. அந்த தேர்தலில் ஐயா ஸ்டாலினும் ஜெயிக்கல, திமுகவும் ஜெயிக்கல. அதனை தொடர்ந்து நடந்த 1989 சட்டமன்ற தேர்தலில் ஐயா ஸ்டாலின் அவர்களும் ஜெயிக்கிறாரு, திமுக ஆட்சிக்கு வந்துடுறாங்க. ஆனால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றது 2006 2011 ஆட்சியில் தான். 1984 தேர்தல் அரசியலுக்கு வந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் 2006 2011 காலகட்டத்தில் தான் துணை முதலமைச்சர் ஆகிறாருன்னா அவர் கிட்டத்தட்ட 20 22 வருஷம் தேர்தல் அரசியல் இருந்திருக்காரு. ஆனால் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ 2021 தேர்தல் அரசியலுக்கு வராரு.
எம்எல்ஏ ஆகிறாரு, அதே ஆட்சியிலேயே அமைச்சராகிறாரு, அதே ஆட்சியிலேயே துணை முதலமைச்சராகவும் ஆயிட்டாரு. இது முன்னாடியே சொன்ன மாதிரி மேல்மட்ட நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லி டாப்பில் இருக்க நிர்வாகிகள்கிட்ட பெரிய அளவில் அதிருப்தி ஏற்படுத்தாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அடிமட்ட தொண்டர்கள், பொதுமக்கள் இவங்ககிட்ட கண்டிப்பாகவே தாக்கத்தை ஏற்படுத்தும். அது என்னன்னு சொல்லி இந்த தேர்தல் முடிவு நமக்கு உணர்த்தலாம். திமுக வாங்குற ஓட்டில் பாசிட்டிவ் ஓட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. திமுக நெகட்டிவ் ஓட்ஸ்னால தான் ஜெயிக்கிறாங்க. திமுக குடும்ப அரசியல் பண்ணுறாங்க. எதிர்கட்சியாக சிறப்பாக செயல்படுற திமுக ஆளுங்கட்சியாக வந்தால் சிறப்பாக செயல்படுறது இல்லை. இவ்வளோ குறைகள் இருக்கும்போது ஏதோ ஒரு எலெக்ஷனில் திமுக ஜெயிச்சிருந்தா பரவாயில்ல, தொடர்ச்சியாக அவங்களால எப்படி இவ்வளோ நல்லா சர்வே பண்ண முடியுது? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி யோசிச்சா அதுக்கு கிடைக்கிற பதில் கூட்டணி. 1967 முதல் முறை ஆட்சிக்கு வந்த நாளில் தொடங்கி 2021 6வது முறை ஆட்சிக்கு வந்திருக்க வரைக்கும்னு சொல்லி திமுக வெற்றி பெற்ற எல்லா தேர்தல்களிலுமே கூட்டணியோட தான் போட்டி போட்டிருக்காங்களே. 1977, 80, 84 எம்ஜிஆர் அவர்கள் இருந்தப்ப தொடர்ந்து 3 தேர்தல்கள் திமுக தோற்றிருந்தாலும் எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பிறகு திமுக அதிமுகன்னு மாறி மாற்றி ஜெயிச்சு வந்திருந்தாங்க. ஆனால் 2011, 2016 தொடர்ந்து 2 தேர்தல்களில் அதிமுக ஜெயிச்ச உடனே திமுக பேக் டு வலுவான கூட்டணின்ற மோடுக்கு மாறி இருக்காங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல்னு இந்த 3 தேர்தலையுமே திமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்தாங்க. இதுக்கு காரணம் காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி. ஒரு பக்கம் அதிமுக உட்கட்சி பிரச்சனை, இன்னொரு பக்கம் கூட்டணி பிரச்சனை, இன்னொரு பக்கம் பிஜேபி எதிர்ப்புன்னு சொல்லிட்டு பல விதமான காரணங்களால இந்த 3 தேர்தலுமே திமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று இருந்தாங்க. காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்ட், விசிக, மதிமுக, போதாத வரைக்கும் மக்கள் நீதி மையம்னு சொல்லி 2024 வரைக்கும் திமுக கூட்டணி நல்லா இன்டாக்டாக தான் இருந்தாங்க. ஆனால் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவோட கூட்டணி இன்டாக்டாக இருக்குமா? ஏன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும், 25 இல்லை 40 வேணும், 6 இல்லை 10 வேணும், 6 கொடுத்தாலும் சொந்த சின்னத்தில் தான் வேணும்னு சொல்லி எல்லா கட்சிகளும் நேரடியாகவும் இல்லை மறைமுகமாகவும் பேர போர் திமுக கூட்டணி நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இதெல்லாம் ஒரு பக்கமாக இருக்க 2016 2021 வரைக்கும் தி பெஸ்ட் எதிர்கட்சியாக செயல்பட்ட திமுக 2021 2026 வரைக்கும் தி பெஸ்ட் ஆளுங்கட்சியாக செயல்பட்டு தானா? இல்லை தான். நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள் பலதை கொடுத்துட்டாங்க. நீட் தேர்வு ரத்து மாதிரி நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகளையும் முழுசாக நிறைவேற்றலை. மாதம் மீன் கணக்கெடுப்பு மாதிரி எந்த பக்கம் திரும்பினாலும் போராட்டம், ஆர்ப்பாட்டம், சட்டம் ஒழுங்கு சரியில்லை, போதைப்பொருள் கலாச்சாரம் அதிகமாகிடுச்சு, குக்கிராமல் வரைக்கும் அது பரவி போயிடுச்சுன்னு சொல்லி எண்ணற்ற குற்றங்கள் ஒவ்வொன்றா வெளிவர தொடங்கியிருக்கு. என்னது நெகட்டிவ் ஓட்ஸ் மூலமாக ஜெயிக்கிற டிஎம்கேவுக்கு அகைனிஸ்டாவே நெகட்டிவ் ஓட்ஸா? கூட்டணின்ற குடும்பத்துக்குள்ள குழப்பமா? என்ன அதிமுக பாஜக கூட்டணி வலுவாயிட்டே போகிறாங்களா? விஜய் மைனாரிட்டி ஓட்ஸை பிரிக்கிறாரான்னு சொல்லி ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனைன்னு சொல்லி தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது? ஆஹா, அப்போ மறுபடியும் 2026 2031 வரைக்கும் தி பெஸ்ட் ஆப்போசிஷன் பார்ட்டியான திமுகவை நம்ம பார்க்க போகிறோன்னு சொல்லி ஒரு சிலர் யோசிக்கலாம். ஆனால் அதுதான் யதார்த்தமா? அதுதான் இல்லை. ஏன் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி? ஏன் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதினு தெரியுமா? கரெக்டாக எலெக்ஷன் இயரில் ஜனவரி மிட்டில் பொங்கல் பரிசுன்னு சொல்லி ஒரு 3000 ரூபாய், பிப்ரவரி மிட்டில் மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லி ஒரு 5000 ரூபாய், மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணாமல் இருந்தால் மார்ச் மாதம் 15 டைம்லேயே ஒரு அமௌண்ட் ரிலீஸ் பண்ணாலும் பண்ணுவாங்க. இப்படி அரசாங்கம் மூலமாக தேர்தலுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட தொகையை மாதம் மாதம் கொடுத்துட்டே வராங்க. கரெக்டாக தேர்தல் நெருக்கத்தில் அரசியல் கட்சி சார்பாக ஒரு அமௌண்ட்டை கொடுக்க தான் போகிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அமௌண்ட்டு கொடுக்கறது மூலமாக திமுக வாக்கு அங்கே உயரமானு கேட்டால் அது கொஞ்சம் டவுட்டு தான். இங்கே இன்னொரு சின்ன பின்குறிப்பு என்னன்னா, இந்த 5000 ரூபா வாங்கின எல்லாருமே திமுக ஓட்டு போடுவாங்கன்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த 5000 ரூபாய் கிடைக்காம இருக்க பெண்களோட அதிருப்தி கண்டிப்பாகவே திமுக நோக்கி இருக்க தான் போகுது. இது மட்டும் இல்லாமல் தேர்தலின் கதாநாயகன் சொல்லப்படக்கூடிய தேர்தல் அறிக்கையும் கூடிய விரைவில் திமுக அறிவிக்க தான் போகிறாங்க. அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுது நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். கடைசியாக கூட்டணிக்குள்ள குழப்பம் நிலவுது. மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க. மக்கள் அதிருப்தியில் இருந்தால் கூட பரவாயில்ல, திமுகவோட கோர் ஓட்டர்ஸுமே கூட அதிருப்தியில் தான் இருக்காங்க. எதிர்கட்சியோட கூட்டணி வலுவாக இருக்குது. 4 முனை போட்டி நிலவரத்தினால யார் ஜெயிப்பா யார் தோப்பான்றதை ஈஸியாக கணிக்க முடியாது. கருத்து கணிப்புகள் மேலையும் கிளியுமா வந்து போகுதுன்னு சொல்லிட்டு பல குழப்பங்கள் இருந்தாலும் நம்ம வீடியோட ஸ்டார்டிங் சொன்ன விஷயத்தை நம்ம திரும்ப வருவோம். அது என்ன? வரலாற்றை மாற்றுவாரா ஸ்டாலின்? ஸ்டாலின் எங்கெங்க கவர்மெண்ட் நடத்துகிறாரு? கவர்மெண்ட்டில் இருக்கவங்க தாங்க ஸ்டாலினை வழி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பு. ஸ்டாலின் மாதிரி ஒரு அறிவாளியை, ஸ்டாலின் மாதிரி ஒரு ராஜதரியை பார்க்கவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு குரூப்பு. இதுக்கடையில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எண்ணற்ற தடைகள், எண்ணற்ற தடங்கல்கள்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஃபேஸ் பண்ண போகிற தி டஃபஸ்ட் எலெக்ஷன் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் தான். கடந்த கால வரலாறோ நிகழ்கால செயல்பாடு அவருக்கு சாதகமாக இல்லைனாலும் இந்த தடைகள் மற்றும் தடங்கல்கள் இது எல்லாத்தையும் தாண்டி 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக மறுபடியும் ஜெயிச்சு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகிட்டார்னா
முத்துவேல் கருணாநிதியோட பையன் தான் ஸ்டாலின் என்ற காலம் போய் ஸ்டாலினோட அப்பா தான் முத்துவேல் கருணாநிதி என்ற காலம் வரும். தட்ஸ் என்ஸ் த ஸ்டோரி.